பாதிக்கப்பட்ட மக்களை காட்டுறாரு. அதாவது இதில் இன்னொரு விஷயம் சொன்னேன், தலித் சமுதாயத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு படம் எடுப்பாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் தலித் சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு காட்டுனது இந்த படம் தான். ஏன்னா இது வந்து ஒரு அதான் சொல்கிறேன், ஜாதிய வேறுபாடு, ஜாதி சம்மந்தப்பட்ட படம் கிடையாது. ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பான், தொழிலாளியை அடிச்சுக்கிட்டே இருப்பான், தொழிலாளியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு கதை தான். அதுக்குள்ளே இன்றைய சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கோ அதை காட்டியிருக்கிறாரு. இது நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் கடைசி கிளைமேக்ஸில் நான் ஒரு முக்கியமான இதில் வெளியில் போவேன். அதாவது கிளர்க்கு கவர்மெண்ட் அதிகாரிங்கிறனால நான் வெளியில் போய் தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரி அப்படி ஜம்ப் பண்ணி தான் ஆகணும், இன்னொரு பக்கம் போய் தான் ஆகணும். நான் இன்னொரு ஜாதி எனக்கு வன்மை இருக்குது, எனக்கு ஜாதி சைடு சப்போர்ட் இருக்குது, ஆனால் அவர் கூட நான் இருக்க முடியாது. கரெக்டாக மாறி அந்த சைடு போகணுங்கிறத காட்டினார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சீனில் சிரித்தாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். மக்கள் வரவேற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரி நல்ல சமூக விழிப்புணர்வுள்ள படங்கள் எடுப்பாங்க. இல்லைன்னா எடுக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த கமர்ஷியலாக காமெடி படங்களாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல படம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். மக்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி நிறைய படங்கள், நல்ல படங்கள் வரும். சரவணன் சார் இயக்கத்தில் இன்னும் நல்ல படங்கள்லாம் வரப்போகுது. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சார் சொல்லுவாங்க, தரமான படைப்புகள்லாம் வரப்போகுது. சசிகுமார் சார் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு ரோல், அதாவது ஒரு கதையின் நாயகனாக அப்படி இருக்க கதாநாயகன் கதை பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணே. சசிகுமார் சார் நடிப்பில் பின்னிட்டாருங்க. டைரக்டர் வந்து இன்றைக்கி கிராமத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி என்ன நடக்குதோ அப்படி அருமையாக எடுத்திருக்காருங்க. குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்கணுங்க. சசிகுமார் சார் நடிப்பில் பின்னிட்டார் சார். படத்தில் என்னன்னா, மக்கள் எல்லாமே சமம், யாருமே ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார். அயோத்தி படம் சூப்பராக இருந்தது சார். அதுக்கு ஈக்குவலாக இந்த படமும் சார் மக்கள் கொண்டாடுறாங்க. தேட்டரில் எல்லாருமே கை தட்டுறாங்க. இதில் அருமையாக நடிச்சிருக்காரு சசிகுமார் சார். குடும்பத்தோடு எல்லாம் வந்து பார்க்கணும் சார். வசனம் வந்து சிறப்பாக இருக்குது சார். இந்த வசனம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது சார். அரசியல் எதுவும் பேசலாம், பொதுவான தமிழ்நாடு அரசியலில் பேசியிருக்காங்க சார். படம் அருமையாக வந்திருக்கு சார். குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கணும் சார். அயோத்திக்கு அப்புறம் மாசு காட்டுறாரு அண்ணன். அண்ணன் மட்டும்தான் ரொம்ப நாள் கழிச்சு அயோத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான மக்களுக்கான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சமூகத்தை எடுத்து சொல்கிறாங்க. எப்படி ஒரு நான் கதையை நான் சொல்லிட்டேன்னா போய் எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் போய் படம் வந்து அயோத்திக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா நந்தன் படம் பெரிய வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். அதனால் எல்லோரும் மறக்காமல் போய் தேட்டரில் போய் படம் பார்க்கணும். ஒவ்வொரு இல்லாதப்பட்ட மக்களும் போய் தேட்டரில் போய் பார்த்து அண்ணன் சமூகத்துக்கு எவ்வளோ எடுத்துக்காட்டாக ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காரு. படத்தில் வந்தேன்னா அதாவது படத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு இனம் வந்து எப்படி மேலே வர்றதுக்கு தடுப்பு எப்படி இருக்குது, அது மீழ்ச்சி எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதா. அண்ணன் வந்து ஒரு நந்தன் கேரக்டர், அம்பேத்கருங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கதை அம்சமாகவே வாழ்ந்துருக்காரு அண்ணன், அந்த கேரக்டராகவே இருக்கார். அதாவது யாருமே எதிர்பார்க்கல, சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த படத்தோட கதையோட ஒன்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இப்படி ஒரு எழுச்சி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம கண்ணெதிர பார்க்குற விஷயத்தை தான் இங்கே நடத்தியிருக்காங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த விஷயத்தை தான் அண்ணன் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி படம். படத்தில் இசையில் எப்படி இருக்குது? ஜிப்ரானா சூப்பராக அமைச்சிருக்காரு. அதுவும் பேக்ரவுண்டு மியூசிக் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்குது. அதாவது இந்த படத்துக்கு உண்டான மியூசிக் தான். ஆக்ஷன் பெருசாக இல்லை, ஆனால் மனசில் ஒவ்வொரு விஷயம் பதிகிற மாதிரி இருக்குது. ஓகே, நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. எல்லோரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆப்வியஸாக நான் என்ஜாய் தானே பண்ணுவேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் பாருங்கள். அவர் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவரு கூட நான் ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களில் எனக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து படம்
சோஷியல் மெசேஜ் ஃபுல்லாகவே ரிசர்வேஷனை பற்றி தான் பேசியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி படம் வந்து நிறைய பார்க்கணும், நிறைய பேர் வரணும். நம்ம சிட்டியில் இருக்கோம், நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த கேஸ்ட் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனால் சில இடத்துல இன்னமும் இருக்குல்ல, அதை அவங்க வந்து ரியலாக பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொதுப்படையாக கிடச்சிச்சுன்னா அரசாங்கமும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் கிடச்சிச்சுனாலுமே நிறைய பேருக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியே தெரியணும்னு நினைக்கிறேன். நம்ம சிட்டியில் வந்து நமக்கு பெருசாக நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம். இன்னமும் நிறைய ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தாச்சும் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் வைஸ் சசிகுமார் நல்லா பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தை எப்படி அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஆன்சர். சேம் டைம் வந்து இவர் சமுத்திரகனி சாரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அதோட ஜியோகிராஃபிஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு சீனில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் அவருமே ஒரு ஹேண்டிகேப்டாக இருப்பார், அவருமே ரிசர்வேஷனில் வந்திருப்பார். ஸோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக மாரி செல்வராஜ் சாரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த கர்ணன் படத்தில் திருப்பி அடிக்கிறாங்க, அதுதான் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி. அப்படி இல்லாமல் கிளைமேக்ஸை வந்து இவங்க இப்படி முடிச்சிருக்காங்க. பட் இது கிளைமேக்ஸ் மொக்கன்னா அது தப்பு. ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். கிளைமேக்ஸ் இது பிரில்லியண்டான கிளைமேக்ஸ் தான். ஏன்னா இப்போ வந்து ரியல் ஸ்டோரியை ரியலாக தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இன்ட்ரடக்ஷனில் ஒரு இதுவும் பிரேக்கில் வந்து மஞ்சள் சாரி ஒரு பொண்ணு கட்டிட்டு வந்து ஆடினாலும் இந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரடக்ஷன்லாம் வச்சா நல்லா இருக்காது. ரியல் ஸ்டோரி ரியலாக தான் சொல்லணும். அதுதான் எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். நிறைய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் இல்லை. அது ஆக்சுவலி இது டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான். இது ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெட்யூல் கேஸ்ட்டை பற்றி தான் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. அந்த அம்பேத்கர்ன்ற ஒரு பேர் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கெட்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ நல்ல படம். இது வந்து அந்த ஒரு கேஸ்டிசமாக போய் பார்த்தோன்னா அது சத்தியமாக அது மற்றவங்களுக்கு குத்தம். பட் ஒரு படமாக வந்து பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இட்ஸ் பெட்டர். கண்டிப்பாக இதால் ஒரு தாக்கன்றதை விட மாற்றம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதனால் ஒரு சில மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. Actually, the movie is too good. நல்லா இருக்கு. சசிகுமார் சார் நல்லா நடிச்சிருக்காரு. And I am a personally favorite fan of Gibran sir. Gibran sir, as usual, the music was really good. நல்லா பண்ணியிருக்காங்க. And yeah, good message சொல்லியிருக்காங்க மூவியில் அபவுட் திஸ் தலித் மக்களுக்கு அவங்களோட ரைட்ஸ் என்ன அவங்களுக்கு வேணுமோ அது வந்து இப்போ வரைக்கும் சொசைட்டியில் கிடைக்கல. பட் அது அவங்க எடுத்துக்கணுன்றது வந்து ஒரு மெசேஜாக வந்து அதை கன்வே பண்ணியிருக்காங்க. இட் இஸ் a good movie. ஃபேமிலி எல்லாரும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. எமோஷ்னலாக எஸ், அதான் அந்த ஜானர் பீப்புளுக்கான ஒரு எமோஷனாக கனெக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. எவ்ரிவன் எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. ஈவன் கிட்ஸ் கேன், இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற கிட்ஸ் ஒரு டீனேஜர்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறதுக்கு இட் இஸ் ஹேப்பிங். ஸோ தே வில் நோ அப்கமிங்கில் எப்படி என்ன நடந்துட்டு இருக்கு சொசைட்டியில் எல்லாமே பார்க்குற மாதிரி இட்ஸ் குட். ரேட்டிங் வைஸ் ஐ கேனாட் எப்படி சொல்கிறது, இட்ஸ் a good nice movie தான். Yeah, I can give 8.5.